அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 12/10/2025 ஞாயிற்றுக்கிழமை, புரட்டாசி மாதம் 26ஆம் தேதி, தேய்பிறை, சஷ்டி திதி மதியம் 2:17 வரை. அதன் பிறகு சப்தமி திதி, மிருகசீரிஷ நட்சத்திரம் மதியம் 1:36 வரை. அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க. அதே போல புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. முடியாதுங்கிற வேலையை கூட இன்னைக்கு முடித்து காட்டுவீங்க. சொந்த பந்தங்களும் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க. மகளுடைய கல்யாண விஷயமா பொருந்துற ஜாதகம் நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. அது உங்களுக்கு தாங்க 100க்கு 100 பொருந்தும். நீங்கள் மனசு வச்சிட்டிங்கன்னா மற்றவங்களால முடியாததையெல்லாம் முடித்து காட்டுவீங்க. ஆனால் நீங்கள் மனசு வைக்கலைன்னா எதுவும் செய்ய மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் நல்ல மனதுடன் 4 பேருக்கு நல்லதை செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க. எங்க போனாலும் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்க வார்த்தைக்கு மரியாதை கூடும். உங்க ஆலோசனைகளை எல்லாரும் ஏத்துப்பாங்க. வெளிவட்டாரமும் அருமையா இருக்குங்க. வியாபாரத்துல கூட புதுசா சிலதெல்லாம் யோசிப்பீங்க. வாடிக்கையாளர்களை கவரத்துக்கு என்ன வழி அப்படின்னு கொஞ்சம் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. இன்றைய தினத்தில் பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. நெருங்கிய நண்பர்களும் உறவினர்களும் வீடு தேடி வருவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மதியம் 1:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்கள் முக்கியமான விஷயம் எதுவாக இருந்தாலும் காலையிலேருந்து மதியம் 1:30 மணிக்குள்ளார செய்து முடிக்கிறது நல்லதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் சுமாராக இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுங்கிற தத்துவத்தை புரிந்து வைத்து கொண்டு எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும், ஒன்றா இருக்கணும், ஒன்றா உட்கார்ந்து சாப்பிடணும். முக்கியமான விஷயம்னா எல்லாரும் ஒன்றா உட்கார்ந்து நமக்குள்ளார கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளணும். இப்படி எங்கும் எப்பொழுதும் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும்ங்கிற சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சமயோஜித புத்தியால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. வரவேண்டிய தொகையும் கைக்கு வர வாய்ப்பு இருக்குதுங்க. தர வேண்டியதையும் தந்து முடித்து நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சலசலப்பு அதெல்லாம் இன்னைக்கு சந்தோஷமாக மாறுங்க. ரொம்ப நாளாக போட நினைச்சிருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் கூட சில மாற்றங்களை கொண்டு வருவீங்க. புது வேலையாட்கள் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வெற்றி உண்டு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது நடக்குங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, தாடி வைத்தவரெல்லாம் தத்துவ ஞானி ஆகிவிட முடியுமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. அதனால தாங்க வெளித்தோற்றத்தை வச்சு நீங்கள் யாரையுமே முடிவெடுக்க மாட்டீங்க. அவங்களுடைய ஆடைகள், அணிகலன்கள் அதெல்லாம் முக்கியம் கிடையாது. அவங்களுடைய செயல்பாடுகள் தான் முக்கியங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு தோற்றத்தை கண்டு மயங்காமல் அவர்களுடைய செயல்களை கண்டு முடிவெடுப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க.
இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளையும் தவிர்க்க பாருங்க. குறிப்பாக மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் மதியம் 1:36 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கவனமாக இருக்கணுங்க. மதியம் 1:36 திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்யிருக்கிறார். அதனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மதியத்திலிருந்து எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. இருந்தாலும் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. முன்கோபத்தை தவிர்க்க பாருங்க. வியாபாரம் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்க பாருங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து கொஞ்சம் விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, நாளை என்பது இல்லை என்று அர்த்தம் அப்படின்னு பழமொழி உண்டுங்க. சிலர்கிட்ட நாம் ஏதாவது ஒரு யோசனை அல்லது ஏதாவது ஒரு உதவி கேட்க போனோம்னா, பணமே கேட்க போனோம்னா நாளைக்கு பார்ப்போமே அப்படிம்பாங்க. அன்றைய பொழுது தள்ளிடுவாங்க. அப்புறம் நாளைக்கு என்ன, இன்னொரு நாள் பார்ப்போமே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தாங்க நாளைன்னு எதையும் நாளை தள்ளி போடாமல் இன்றே செய், நன்றே செய், ஒன்றே செய்ன்னு உடனடியாக எதையும் செய்து முடிப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் பரவாயில்லைங்க. சுப செலவுகள் இருக்குது. முன்ன மாதிரியே நீங்க நிறைய எல்லாருக்கும் வாரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. வீட்டு நிலைமை எப்படி இருக்குது, நிதி நிலைமை எப்படி இருக்குது, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு வாக்கு கொடுக்கறது நல்லது. நான் பார்த்துக்கிறேன், நான் செய்து தரேன் அப்படின்னு சொல்றீங்க, அது நல்லது தான். ஆனா அதே நேரத்துல சொல்லிட்டு அப்புறம் செய்ய முடியாம தர்ம சங்கடத்துக்கு ஆளாகக்கூடாது. அதனால எதுவா இருந்தாலும் நிதிநிலையை தெரிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி நீங்க உறுதிமொழி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும். எல்லாம் உங்களை பற்றி தான், வேற யாரை பற்றியும் இல்லை. எதை பற்றியும் யோசிக்காமல் இது மாதிரி நீங்கள் இருக்கீங்களே, பொறுப்பு இல்லாமல் இருக்கீங்களேன்னு சில நேரம் சொல்லி காட்டுவாங்க. அதெல்லாமா நீங்கள் கண்டுக்க போகிறீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னாலும் ஓரளவு பரவாயில்லங்கிற அளவுக்கு லாபம் இருக்குதுங்க. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் இருக்கும். 1:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையிலிருந்தே மதியம் 1:30 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, கோல் எடுத்தால் குரங்கு ஆடும். ஆமாங்க, எதை எடுத்தா எது நடக்கும், என்ன மாதிரி முடிவெடுத்தா அந்த சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும், இதெல்லாம் நீங்க எப்பொழுதுமே யோசிச்சு வச்சிருப்பீங்க. அதனால எதன் மூலமாக எதை முடிக்கலாமோ அதன் மூலமாக அதை முடிக்கும் நுண்ணறிவுக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு விறுவிறுப்பான நாளாக இருக்குதுங்க. பழைய நண்பர்கள் உறவினர்கள் தேடி வந்து பேசுவாங்க. எங்க போனாலும் இன்னைக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. மூத்த சகோதர வகையிலையும் இன்னைக்கு உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் உண்டு. புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்னைக்கு நீங்க போய் வருவீங்க. ஊர் பொது காரியங்களை முன்னால நின்று நடத்துவீங்க. வியாபாரத்துல கூட இன்னைக்கு உங்களுக்கு லாபம் இருக்குது. புது ஏஜென்சி எடுக்கிறது அல்லது புதுசா வேற ஏதாவது செய்யலாங்கிற யோசனையில இன்னைக்கு நீங்க மூழ்குவீங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்குங்க. கல்யாண விஷயமா பேசலாம், கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்துல மகிழ்ச்சி உண்டு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்களின் அன்பு தொந்தரவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, நாள் செய்வது போல் நல்லோர் செய்யார் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. நாளும் கோளும் நமக்கு நல்ல விதத்தில் அமைஞ்சிருந்ததுன்னா
அது ஒரு பெரிய வலிமை தாங்க. அதை விட ஒரு சாதகமான சூழ்நிலை எதுவும் கிடையாது. பெரியவங்க நல்லவங்க 4 பேர் சேர்ந்து வந்தால் கூட அந்த மாதிரி நமக்கு வெற்றியை தர முடியாதுங்க. அதனால தாங்க நாளும் கோளும் இன்னைக்கு என்ன சொல்லுதுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு தன்னுடைய நடவடிக்கைகளை அதற்கு தகுந்தாற்போல் மாற்றி அமைத்துக் கொள்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எங்க போனாலும் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிராளிகள்லாம் கொஞ்சம் அடங்குவாங்க. மனசுக்குள்ளார ஒரு தெம்பு தைரியம் வர ஆரம்பிக்குங்க. பரவாயில்ல, நமக்கும் நல்ல காலம் வந்தாச்சுங்கிற மாதிரியான ஒரு அறிகுறிகளும் இன்னைக்கு தெரிய ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்தவங்கள்ட்ட இருந்து எதிர்பாராத வகையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு. புது வாடிக்கையாளர்கள் வருகையால் சந்தோஷப்படுவீங்க. மகனுடைய கல்யாண விஷயமா பேசுவீங்க. நல்ல ஒரு மணமகள் அமையறதுக்கான வாய்ப்பு, பொருந்தர ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:30 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. உத்திரம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, தவறை தண்டிப்பது மனித இயல்பு, ஆனால் மன்னிப்பது தெய்வ இயல்பு. ஆமாங்க, சில நேரங்களில் நீங்கள் மனித இயல்போடு தண்டித்தாலும் பல நேரங்களில் மன்னிப்போம் மறப்போம்னு சிலதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளை விட இன்னைக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. தள்ளி போன வேலைகள்லாம் நல்ல விதத்தில் முடியும். எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாம் இன்னைக்கு கிடைக்கும். பழைய நண்பர்களுடன் மனம் திறந்து சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வீங்க. கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சில கஷ்டங்கள், ஏற்பட்ட சில சந்தோஷங்கள், அதெல்லாம் மறுபடியும் நினைச்சு பார்க்கும் பொழுது உள் மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு சந்தோஷம் இன்னைக்கு எட்டி பார்க்குங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு விற்று தீரும். எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி நெருங்கிய உறவினர்களும் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சுப செலவுகள் இன்றைக்கு இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, ஏழை அழுத கண்ணீரும் கூறிய வாழும் ஒன்றுன்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஏழை தானே, அவங்க அழுக நம்மளை என்ன கேட்க போகுது அப்படின்னு ஒருபோதும் நீங்கள் நினைக்க மாட்டீங்க. ஏழையாக இருந்தாலும் எந்த விதத்தில் இருந்தாலும் அவர்களுடைய நியாயத்தை எப்பொழுதுமே நீங்கள் யோசிப்பீங்க. ஏழை பாட்டாளி இவர்களுக்கெல்லாம் நியாயம் கிடைக்க வேண்டும்னு நித்தம் நித்தம் சமூகத்தில் தினம் தினம் போராடி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ஆனாலும் இன்றைய தினத்தில் கொஞ்சம் சிக்கனமும் தேவைப்படுதுங்க. காரணம் சந்திராஷ்டமம் கொஞ்சம் இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் கொஞ்சம் கோபப்படாமலும் இருந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:36 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:36 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மதியம் 1:36 நிதானமாக இருக்கணுங்க. அவசர முடிவுகள் எல்லாம் வேண்டாங்க. அடுத்தவங்களை ரொம்ப திருத்தறதுக்கு நீங்க போராட வேண்டாங்க. சரி, ஓரளவு சொல்வோம், அப்புறம் கேட்கலன்னா நம்ம வழியை நம்ம பார்த்துக்கலாங்கிற முடிவுக்கு இன்னைக்கு நீங்க வர்றது நல்லதுங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புல இருந்து நீங்க விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
தனுசு ராசிக்காரர்களே, ஆடு நனைகிறது என்று ஓனாய் அழுததாம்னு ஒரு பழமொழி இருக்குங்க. யார் யாருக்காக ஆதரவு கொடுக்குறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்லாம் நீங்கள் உன்னிப்பாக கவனிப்பீங்க. அரசியலை பார்ப்பீங்க, ஆன்மீகத்தை பார்ப்பீங்க, எல்லாத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லா விஷயங்களையும் உன்னிப்பாக கவனித்து அதில் உண்மை எது என்பதனை கண்டுபிடிக்கக்கூடிய அறிவாளிகள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்க ராசியை சந்திரன் பார்க்கறதுனால எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்க முன்னேறுவீங்க. எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஒரு புரிதல் வர ஆரம்பிக்குங்க. ஆனாலும் 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால வேலை சுமை அதிகரிக்கும். எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் எதுவும் ஒட்ட மாட்டேங்குது. நம்ம கூட படித்தவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே செட்டில் ஆகி நிம்மதியாக இருக்காங்க, லீவு நாளெலாம் கொண்டாடுறாங்க. ஆனால் நமக்கு லீவு நாளாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வேலை வந்துக்கிட்டே தான் இருக்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. பங்குதாரர்கள்ட்ட இன்னைக்கு பகச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். ஏன்னா பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா இருக்குது, ஆனால் சுப செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடித்தார் போலன்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. நீங்க கூட சில நேரங்கள்ல சில விஷயங்கள்ல கொஞ்சம் நூல் விட்டு பார்ப்பீங்க, இது சரியா இருக்குதா அப்படின்னு யோசிப்பீங்க. அதே மாதிரி ஒரு சின்ன பொருளை கொடுத்து பெரிய பொருளை எடுப்பதற்கான முயற்சிகளில் இறங்குவீங்க. ஆனால் எப்போதுமே நீங்க சரியான பாதையில தான் போவீங்களே தவிர தகுதியற்ற பாதைக்கு போகாமல் எங்கும் எப்பொழுதும் நியாயத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால இழுபறியா இருந்து வந்த வேலைகள் நல்ல விதத்துல முடியும். குடும்பத்துல சந்தோஷம் உண்டு. மகளுக்கு நல்ல வரணமைய வாய்ப்புகள் இருக்குது. வெளிவட்டாரமும் இன்னைக்கு சிறப்பா இருக்குது. அதே மாதிரி வீடு மனை வாங்கிறது விற்கிறது லாபகரமா இருக்கும். முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்திலையும் இன்னைக்கு திடீர் லாபம் உண்டு. புது ஏஜென்சி எடுக்கிறது சம்பந்தமா பெரிய அதிகாரியுடன் இன்னைக்கு நீங்க பேசுவீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:30 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. உத்திராடம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, முள்ளை முள்ளால் தான் எடுக்க வேண்டும்னு ஒரு பழமொழிங்க. யார் மூலமா எந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. டைமண்டா வைரம்னா வைரத்தை வச்சு தான் முடிக்கணும். அந்த மாதிரி யார் யாரை எது மூலமாக வழி நடத்த வேண்டும், எது எந்தெந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுத்தோம்னா அவங்க நல்ல விதத்தில் நடத்துவாங்க, அதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு ராஜதந்திரத்துடன் நடந்து கொள்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பல யோசனைகள் இன்னைக்கு மனசுக்குள்ளார ஓடின்னு இருக்கும். கடந்த காலத்துல வந்த சில அனுபவங்கள் அதெல்லாம் கண்ணு முன்னால வந்து நினைக்கும். இந்த நிலையை நாம அடையறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டோம் அப்படின்னு சிலதெல்லாம் யோசித்து கொண்டேயும் இன்னைக்கு இருப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பிரபலங்கள் அறிமுகமாகுவாங்க. பிள்ளைகள் ரொம்ப நாளாக கேட்டிருந்ததெல்லாம் இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. அதே மாதிரி பழைய நகையை கொடுத்து புது டிசைனில் நகை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட இன்னைக்கு திடீர் லாபம் எல்லாமே உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:30 மணி வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. அதுக்கு பிறகு மனசுல கொஞ்சம் சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷம் உண்டுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளையும் தாண்டி மகிழ்ச்சி உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களால் ஆதாயம் இருக்குதுங்க. நல்லதெல்லாமே உங்களுக்கு நடக்கிறதுக்கு நீங்க வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மீன ராசிக்காரர்களே, தொட்டில் பழக்கம் உயிர் மூச்சு இருக்கும் வரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. ஆமாங்க, சின்ன வயசுல சிலது நாம் கற்றுக்குறோம் இல்லைங்களா, அது மனசில் பதியும். சின்ன வயசில் நாம் எப்படி இருக்கிறோமோ அதுதான் அப்படியே வளரும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே வருங்க. அதனால தாங்க சின்ன வயசுலேயே நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. வீடு மாறலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. புரட்டாசி முடிஞ்சு ஐப்பசி வந்து அமாவாசை தீபாவளி முடிஞ்சு வீடு மாற்றிடலாம் அப்படிங்கிற யோசனையில் நீங்கள் இருந்துட்டுருக்கீங்க. அதே மாதிரி உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி இடம் வீடு அமையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஒன்று கொடுத்து இன்னொன்று வாங்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா 8ல் செவ்வாய் மறைஞ்சி கிடக்கிறதுனால கையில் வச்சுட்டு ஒன்று வாங்குற அளவுக்கு இல்லை, வித்துட்டு தான் இன்னொன்று வாங்க வேண்டியதாக இருக்குன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்களுக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. எதிர்ப்புகள் எல்லாமே விலகுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சில நேரங்களில் சின்ன சின்ன விவாதங்கள் வந்தாலும் கூட நீங்கள் இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் ஒரு மன நிறைவு இருக்கும். விருந்தினர்கள் நண்பர்களும் வீடு தேடி வருவாங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்ததெல்லாம் இன்னைக்கு விற்று தீருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையிலேருந்து மதியம் 1:30 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:30 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, ஆதிவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.